குறைந்த வருமானமுடைய மற்றும் வீடற்ற 2,500 குடும்பங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்குள் புதிய வீடுகள் வழங்கப்படும் என நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பு நகர்ப்புற மறுசீரமைப்பு பங்களிப்பு திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று முன்தினம் கொழும்பு 14 ஸ்ரீமா பண்டாநாயக மாவட்டத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஸ்டேடியகம வீடமைப்பு தொகுதியை நேரில் பார்வையிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வீடுகள் வாங்குவது என்பது வெறும் கட்டடங்களை வாங்குவது அல்ல, அவை மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முழுமையான குடியிருப்புகளாக இருக்க வேண்டும். மக்கள் குடியேறுவதற்கு முன்பு பாதுகாப்பு, சமூக தேவைகள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. இவ்வருடத்தில் 3 வீடமைப்பு திட்டங்கள் கையளிக்கப்பட உள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் கொழும்பில் மொத்தமாக 7,000 புதிய நகரப்புற வீடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளார். தனி வீடுகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறும் குடும்பங்கள் பொதுவான வீதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பொறுப்புடன் வாழ வேண்டும். குடியிருப்பாளர்களின் சமூக தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தேவைப்பட்டால் தற்போதைய சட்டத்திட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.